இப்ப தமிழ்நாடு முழுக்க அரசியல் கம்பங்கள், கொடி கம்பங்கள் நட்டு வச்சிருப்பாங்க பொது இடத்துல. ஆமா சார். அந்த கொடி கம்பங்களை அகற்ற சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நீதிபதி பேர் தெரியுங்களா? ஏன்னா நீங்க நீதித்துறை வேலைக்கு வரீங்க. ஸோ அப்போ அது தெரிஞ்சிருக்கணும்ல. இயல்பா பார்க்குறோம்ல, எல்லா இடத்துலையும் கொடி கம்பங்கள் கிராமம் முழுக்க, நகரம் முழுக்க இருக்கும் பொது இடத்துல. ஆமா சார். அது எல்லாத்தையும் அகற்ற சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நீதிபதி பேர் தெரியுங்களா? தெரியல. ஓகே. அவர் வந்து நீதிபதி. வாங்க சார். சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். ஓகே. உங்க பேருங்க? அசோகா சார். அசோகா. ஓகே. ஒரு டிஃப்ரெண்டான நேம் இருக்குல்ல, அசோகா. அதுக்கு என்ன மீனிங்னு தெரியுங்களா? ஒரு ஸ்வீட் நேம் சார். ஸ்வீட்டா? அசோகானா ஸ்வீட்டா? ஆமா சார். வேற எதுவும் மீனிங் கிடையாது அதுக்கு? அவ்வளோதான் சார். சரி, ஓகே. உங்க ரோல் நம்பர் சொல்லுங்க. 259626691175. ஓகே. சரி. இப்போ நீங்க உங்களை பத்தி போர்டு கிட்ட என்ன பண்ணுங்கன்னா, ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. ஐம் அசோகா சார். கடுகூர்லேருந்து வரேன் சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இதில் எம்எஸ்சியில் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஓஏ ஒர்க்கு சார். ஆஃபீஸர். ஆமாம் சார். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? 94 சார். 94. சரி, ஓகே. சரி அசோகா, இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இல்லையா? ஆமாம் சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சிமெண்ட்டுக்கு ஃபேமஸ் சார். ம். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ம். காலேஜஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு சார். ம். தரமான மருத்துவம் இருக்கு சார். ஹாஸ்பிட்டல்ஸ். அதான் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஓகே, அதுதான் தெரியும் உங்களுக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போது நீங்கள் இப்போ கோர்ட்டில் இது மாதிரி வேலை வேணும்னு வரீங்க. ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரியே உங்களை மாதிரி ஒரு 10 பேர் 20 பேரை இன்டர்வியூ பண்ணுறோன்னு வைங்களேன். அவங்கள நான் வேலைக்கு எடுக்கிறதுக்கும் உங்களை வேலைக்கு எடுக்கணுன்றதுக்கும் என்ன ரீசனாக இருக்கும்? இப்போ உங்களை விட இதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் என்கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க, இன்டர்வியூ நான் பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட நிறைய பேர் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது, பதில் சொன்னது எல்லாமே எனக்கு தான் தெரியும். அவங்க என்ன பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்கள விட நீங்கள் பெஸ்ட்டாக சொல்ல போகிறீங்களா இல்லையான்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள செலக்ட் பண்ணுறதை விட உங்களை செலக்ட் பண்ணுறது எந்த வகையில் பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? அவங்கள விட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்குது சார். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட? டைப் ரைட்டிங் தெரியும் சார். ஐ வில் டைப் ரைட்டிங், தமிழ், இங்கிலீஷ். டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது. இதை வந்து கோர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் ஓரளவு. ஜென்ரல் நாலேஜ்னாங்க எந்த மாதிரியான ஜென்ரல் நாலேஜ்? மனிதம், இயற்கை, இந்த மாதிரி பொதுவான சமூகத்தை பற்றின ஆர்வம் அதிகம் இருக்கும் சார். அதனால சமூக அக்கறை உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்றீங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். தமிழில் பிழை இல்லாமல் எழுதுவேன் சார். ஓ, தமிழை பிழை இல்லாமல் எழுதுவீங்களா? சார். ஆமாம் சார். அப்படியே மேலே வந்து கோர்ட்டோட சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், எழுதுங்க. ஆணை உறுதி ஆவணம் சேர்த்து எழுதணும். ஆணை உறுதி ஆவணம்னு எழுதுங்க. ஓகே. வழக்காடு மன்றம். பிணை அதிகாரம். பிணை அதிகாரம் சேர்த்து எழுதணும். பிணை அதிகாரம். ஓகே. சான்றொப்பம். பிடிவாரண்ட். பிடிவாரண்ட் போதும், கொடுங்க. ஓகே. முதல் சென்டென்ஸே சேர்த்து எழுதுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆணை இறுதி ஆவணம். யா தான் போட்டிருக்கணும். ஏன் ஆ போட்டீங்க? பிரிச்சு எழுதிருக்கீங்க. ஓகே சார். வழக்காடு மன்றம் தான் சொன்னேன். வழக்காடும் மன்றம் சொல்ல இம்மு போட்டிருக்கீங்க. பிணை அதிகாரம் இது கரெக்ட். சான்றொப்பம் அதுவும் கரெக்ட்.
பிடி வாரண்ட்டும் கரெக்ட். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு 5 மார்க் தருவோம்னு வைங்களேன். ஓகே சார். இப்போ 2 தப்பு, அதனால 3 மார்க் தான் தருவோம். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஆனால் நீங்கள் ஸ்கில்லுலேயே என்ன சொன்னீங்க? தமிழ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக எழுதுறோம் அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல. சரி, இந்த ஸ்கில்லுக்காக உங்களை நாங்கள் வேலைக்கு எடுக்கலான்றீங்க இல்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே. சரி, இப்போது அரியலூரில் சிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் வந்த உடனே அதுதான் ஒரு ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. ஆமாம் சார். ஓகே, இந்த அரியலூர் சிமெண்ட் உற்பத்தி இருக்கு இல்லையா, இது அரியலூர் மக்களுக்கே வேலைவாய்ப்பு வழங்குகிறதா அல்லது வெளி மாவட்ட வெளி மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறதா? வெளி மாவட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குது. வெளி மாவட்டமா வெளி மாநில மக்களுக்கா? வெளி மாநிலம். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரியலூர்ல மக்கள் தொகை இல்லையா? இருக்கு சார். அப்புறம் ஏன் அரியலூர் மக்கள் அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க? அரியலூர் மக்கள் வந்து படித்த படிப்புக்கு போகணும், அரசு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க சார். மற்ற மாநில மக்கள் வந்து பணத்தேவை, அவங்களோட உணவு, உறைவிடம், கல்வி, இதுக்காக வேலை வாய்ப்புக்காக இங்கே வந்து வேலை செய்கிறாங்க சார், அடிப்படைக்காக. ஓ, இந்த ரீசன்ஸ். ஓகே, சரி. உங்கள் கிராமத்து பேர் என்னங்க? கடுகூர் சார். கடுகூர். நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியா? இல்லை சார். இல்லை, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இல்லை. சரி, ஓகே. உங்கள் ஊர், அந்த ஊரை பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில்? கடுகூர் பக்கத்தில் கள்ளங்குறிச்சியில் கலியபெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது சார். கலியுக வரத பெருமாள் கோவில் இருக்கு. ஓகே, அந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு ஒன்று அந்த கோவில் வளாகத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. அதை கவனிச்சிருக்கீங்களா? தெரியுமா அது? இல்லை சார். போனது இல்லையா கோவிலுக்கு? உள்ளே போயிருக்கேன் சார், அவ்வளோவா கவனிச்சதில்லை. உள்ளே போயிருக்கீங்க, கவனிச்சதில்லை. ஓகே, ஏன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னா அது ஃபேமஸ். அந்த கோவிலை பற்றி வெளியிலேயே எழுதி நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். சரி, ஓகே. செய்தித்தாள்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? ஓரளவு இருக்குது சார். ஓரளவு இருக்கு. ஓகே, அப்போ இன்றைய செய்தித்தாளோட ஹெட்டிங் என்னவா இருக்குங்க? இன்றைய செய்தித்தாள் மொழி வரலாற்றில் வந்து ஹீப்ரூ அப்படிங்கிற ஒரு மொழி வந்து அழிந்திருக்கு சார், அதை திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க அந்த நாட்டு நூல்கள், இலக்கியங்கள் இதை மூலமாக. அந்த வகையில் ஐநா அறிவிக்கையில் 1000 ஆண்டுகளுக்கு பின்பு எந்த மொழி அழியும் வகையில் இருக்கோ அதில் வந்து தமிழும் இடம்பெற்றிருக்கு சார். இது அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழ் குறைந்துவிடும், அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஐநா அறிவிக்கையில். அதுக்கு நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை நம்ம இந்தியாவில் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இலக்கியங்கள், நாவல், சிறுகதை, கவிதைகள் இதன் மூலமாக தமிழ் வளர்ச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்போ படிச்சீங்க? இது இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கு சார். இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றிருக்கு. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கொஷின் மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம். ஓகே சார். இப்போ தமிழ்நாடு முழுக்க அரசியல் கம்பங்கள், கொடி கம்பங்கள் நட்டு வச்சிருப்பாங்க பொது இடத்துல. ஆமாம் சார். அந்த கொடி கம்பங்களை அகற்ற சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நீதிபதி பேர் தெரியுங்களா? ஏன்னா நீங்கள் நீதித்துறை வேலைக்கு வரீங்க, ஸோ அப்போ அது தெரிஞ்சிருக்கணும்ல. இயல்பாக பார்க்குறோம்ல, எல்லா இடத்துலையும் கொடி கம்பங்கள் கிராமம் முழுக்க நகரம் முழுக்க இருக்கும் பொது இடத்துல. ஆமாம் சார். அது எல்லாத்தையும் அகற்ற சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நீதிபதி பேர் தெரியுங்களா? தெரியல. ஓகே, அவர் வந்து நீதிபதி இளந்திரையன், மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார். அவர் தான் அந்த அறிக்கை விட்டு. ஓகேங்களா? ஓகே சார். சரி, ஓகே அசோகன், நன்றி. தேங்க்யூ சார்.